அன்பான ஆன்மீக நேயர்களே, எங்கள் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் செல்லப்போகும் தலம் ராமாயணத்தோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு திவ்ய தேசம். அதுதான் திருப்புல்லானி ஆதி ஜெகந்நாதப் பெருமாள் திருக்கோவில். இங்கு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டுமல்லாமல், பக்தியோடு செல்லும் ஒருவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவார் என்று நம்பப்படுகிறது. கோவிலின் வரலாறு, ஸ்தல புராணம், சிறப்புகள், வருடாந்திர திருவிழாக்கள் ஆகிய அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம். ஆகையால் வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். கோவிலின் அடிப்படை தகவல்கள். இடம் திருப்புல்லானி, இராமநாதபுரம் மாவட்டம், தமிழ்நாடு. மூலவர் ஆதி ஜெகந்நாதப் பெருமாள், விஷ்ணு. தாயார் பத்மாஞ்சனி தாயார். விமானம் ஆசன விமானம். தீர்த்தம் தர்மகுண்டம், சுக்ரதீர்த்தம். ஆழ்வார் மங்களாசாசனம், திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார். வரலாறு மற்றும் ஸ்தல புராணம். இந்த தலம் ராமாயணத்தில் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இங்குதான் இராமபிரான் கடற்கரையில் தர்மசாஸ்திரப்படி தரை மீது புல்லாங்குழல் அதாவது புல்பாய் விரித்து தர்மசாஸ்திர ஆசனத்தில் அமர்ந்து கடவுளை வேண்டி வழிபட்டார். அதனால்தான் இந்த ஊர் திருப்புல்லானி என்று பெயர் பெற்றது. அந்த நேரத்தில் பெருமாள் அவருக்கு சேதுபந்தனம் செய்ய வழிகாட்டினார். பின்னர் ராமர் வானர சேனையுடன் இராமசேது அமைத்து இலங்கைக்கு சென்றார். ஆதி ஜெகந்நாத பெருமாள் அருள் புரியும் சிறப்பு. பெருமாள் பக்ஷி ஆசனத்தில் அருள் புரிகிறார். அவரின் தரிசனம் பக்தர்களுக்கு சித்த விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி கொண்டதாக கூறப்படுகிறது. திருமாமகள் பத்மாஞ்சனி தாயார் தனிச்சன்னதியில் அருள் புரிகிறார். பக்கத்தில் தர்மசாஸ்திர சன்னதி மிக முக்கியமானது. கோவிலின் சிறப்புகள். இராமபிரானின் தபஸ்தலம் இதுவே முக்கிய சிறப்பு. தர்மசாஸ்திர சன்னதி ஆதி ஜெகந்நாத பெருமாளுடன் இணைந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். சுக்ரதீர்த்தம் பாப நிவிருத்திக்காக பக்தர்கள் இதில் ஸ்நானம் செய்கிறார்கள். சமஸ்கிருத பிரார்த்தனைகள் கோவிலில் தினசரி நடக்கின்றன. ஆழ்வார் பாசுரங்கள். திருமங்கை ஆழ்வார் இங்கு பெருமாளை பாடி புகழ்ந்துள்ளார். திருவிழாக்கள். பிரம்மோத்சவம் ஆண்டுதோறும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பவித்ரோத்சவம் பங்குனி உத்திரம். வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க வருகிறார்கள். ராமநவமி இங்கு மிகுந்த சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் ராமாயணத்துடன் கோவில் தொடர்புள்ளது. பக்தர்களின் அனுபவங்கள். பல பக்தர்கள் இங்கு தரிசனம் செய்த பிறகு சுகம், செல்வம், கல்வி, தொழில் முன்னேற்றம், குடும்ப நலன், பிள்ளை பேறு ஆகியவற்றில் சிறப்பான அனுபவங்கள் பெற்றதாக பகிர்ந்துள்ளனர். ஆதி ஜெகந்நாத பெருமாள் அபிஷ்டவரதர் என பக்தர்கள் போற்றுகின்றனர். கோவில் கட்டடக்கலை. பாண்டியர்கள், சோழர்கள், பாண்டவர்கள் காலத்தில் கட்டடம் விரிவுபடுத்தப்பட்டது. ராஜகோபுரம், அழகான சிற்பங்கள். பிரதான மண்டபம், இராமாயண கதைகள் பொறிக்கப்பட்டுள்ளன. கருவறை, பெருமாள் ஆசனத்தில். புறமண்டபம், தாயார், ஆழ்வார், யோகநரசிம்மர் சன்னதி. எப்படி செல்லலாம்? அருகிலுள்ள நகரம் இராமநாதபுரம் 12 கிலோமீட்டர். அருகிலுள்ள ரயில் நிலையம் இராமநாதபுரம் அல்லது மதுரை. அருகிலுள்ள விமான நிலையம் மதுரை 130 கிலோமீட்டர். சென்னை, திருச்சி, மதுரை போன்ற இடங்களிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. அன்புடையர் இவ்வாறு திருப்புல்லானி ஆதி ஜெகந்நாத பெருமாள் திருக்கோவில் குறித்து விரிவாக அறிந்தோம். இது ஒரு திவ்ய தேசம். மேலும் ராமாயணத்துடன் நேரடியாக இணைந்த புண்ணிய ஸ்தலம் என்பதால் இங்கு தரிசனம் செய்வது மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். பெல் ஐக்கான் அழுத்தி எங்கள் அடுத்த ஆன்மீக பயண அணிவிப்பை உடனுக்குடன் பெறுங்கள். அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.